Hello, good morning ma. Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கார்போஹைட்ரேட் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ அந்த ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். த ஆப்டிமம் குவான்டிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இன் பேலன்ஸ்டு டயட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் 50 to 70% ஆஃப் டோட்டல் எனர்ஜி ரெக்வயர்மெண்ட். அதாவது நம்மளுடைய பாடியிலேயே 50 to 70% ஆஃப் நம்ம எனர்ஜி வந்து எதுக்கு செலவு பண்ணாலும் சரி, நீ பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு, கூட்டுறதுக்கு, ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு, ரன்னிங்க்கு, வாக்கிங்க்கு, எதுக்கு நீ எனர்ஜி செலவு பண்ணினாலும் நம்மளுடைய ஒரு நாளைக்கு நம்ம 100% எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் 50 to 70% ஆஃப் எனர்ஜி வந்து நீ எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் ஃபுட்டுலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? வந்து ஸ்பெசிஃபிக் ஏஜ் குரூப்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து டோட்டல் கேலரி கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அடல்ட்டுக்கு வந்து 50 to 70% கிடைக்கிது. எக்ஸ்பெக்டன்ட் அண்ட் நர்சிங் மதர் அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறாங்கல்ல, ஆஃப்டர் டெலிவரி, அவங்களுக்கு வந்து 40 to 60%. இன்ஃபென்ட் 1 to 12 month வரைக்கும் இருக்கிற பேபிக்கு வந்து 40 to 50%. ப்ரீஸ்கூல் சில்ட்ரனுக்கு 1 to 5 years சில்ட்ரனுக்கு 40 to 60%. ஓல்டர் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ், இப்போ உங்களை மாதிரி அடலசன்ஸுக்கெலாம் 50 to 70% வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கிது. ஓகேங்களா? அடுத்தது இதுதான் டெய்லி அலவன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் கிடைக்கிது அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது வந்து சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். சோர்ஸ்னாவே என்ன அர்த்தம்? நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்னா கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைக்கிது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பாதி. தெர் ஆர் 3 மெயின் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். 3 மெயின் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து. 1 ஸ்டார்ச்சு, 2 சுகர், 3 வந்து செல்லுலோஸ். ஸ்டார்ச் வந்து தீஸ் ஆர் பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் இன்சால்யுபிள் இன் வாட்டர். ஸ்டார்ச்சுங்கிறது வந்து பாலிசாக்கரைடு, அது வந்து வாட்டரில் கரையாது, அதாவது நீரில் கரையா ஓகேவா கார்போஹைட்ரேட். அது எக்ஸாம்பிள் வந்து த பெஸ்ட் சோர்ஸ் ஆர் சீரியல்ஸ் லைக் ரைஸ், வீட், மில்லட், லைக் ராகி, மெய்ஸ், சப்ஜி, அது எல்லாமே. இப்போ இதெல்லாம் வந்து வாட்டரில் கரையாமல் இருக்கிறதுனால தான் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ அரிசி கழுவாமல் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அரிசியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசிட்டு தான், கழுவிட்டு தான் நம்ம சாதம் வடிக்கிறோம். இது வந்து சப்போஸ் வாட்டர் சால்யுபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றி கழுவும் போதே அதில் உள்ள கார்போஹைட்ரேட் எல்லாம் ஓடிடும், தண்ணியிலேயே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நம்ம சும்மா வெறும் சக்கையை மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ இட்ஸ் இன்சால்யுபிள் இன் வாட்டர். வாட்டரில் வந்து சால்யுபிள் அப்படின்னாவே கரையும்னு அர்த்தம். இன்சால்யுபிள்னால் கரையாது. இது வந்து கரையாது. ஸ்டார்ச்சுக்கு எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. அப்போ ரைஸில், வீட்டில், மில்லட்டில், ராகியில், மேஸில், வெஜ்ஜில் எல்லாத்துலேயுமே வந்து கார்போஹைட்ரேட் இருக்குங்கிறது உனக்கு தெரியணும். அடுத்து சுகர்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் த கார்போஹைட்ரேட். சுகர் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மயக்கம் வர மாதிரி இருக்குது, வெயிலில் போகிற ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா அது டக்குன்னு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை அள்ளி வாயில் போட்டுக்கிட்டு அப்படின்னா அந்த மயக்கம் வந்து சரியாயிடும். ஒரு புது எனர்ஜி வரும், நடக்கிறதுக்கு நம்மளுக்கு தெம்பு வரும். ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அப்படின்னா நடக்கிறதுக்கு தெம்பு வரும். அப்போ அதில் என்ன இருக்குது? சுகர் இருக்குது. சுகர் வந்து நம்ம சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி சுகர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பிளான்ட். சுகர் வந்து எப்பொழுதுமே பிளான்ட்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. சுகர் கேன்னா கரும்புன்னு அர்த்தம். அண்ட் ஜாகரி, வெல்லம். செல்லுலோஸ் இஸ் த இன்டைஜஸ்டிபிள் காம்பனண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். செல்லுலோஸுங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான். இது வந்து இன்டைஜஸ்டபிள் காம்பனண்ட். This is the fibrous substance found in lining of fruits, vegetables and cereals and pulses. ஃப்ரூட்ஸில் வந்து ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, இதிலலாம் வந்து செல்லுலோஸ் இருக்குது. எது? லைனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னால் என்ன? அந்த தோலுக்கு அடியில் தான் நிறைய செல்லுலோஸ் இருக்குது. அதை தான் நம்ம மெயினாக சாப்பிடணும். நம்ம இப்போ வாழைப்பழத்துலலாம் கூட உரிச்சு நம்ம உள்ள வாழைப்பழம் சாப்பிட்றோம். ஆனால் அந்த தோலில் இருக்கும்ல ஒரு குட்டி குட்டியாக நிறைய பேரோட பழக்கம் என்னென்னா அந்த தோல்லேருந்து அந்த சின்னதாக அதை உரித்து சாப்பிடுவாங்க. அது வந்து அவ்வளோ நல்லது. அதில் அவ்வளோ கார்போஹைட்ரேட் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். எதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பர் கிராம், ஓகே, 1 கிராம்
சாரி 100 கிராம் இந்த சோர்ஸில் எவ்வளோ கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ். சீரியல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம மேலே படித்ததெல்லாம் ரைஸு, வீட்டு, அது எல்லாமே. அதிலலாம் வந்து 100 கிராம் ரைஸில் வந்து 63 to 79 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? மில்லட்ஸ் அதில் வந்து 56 to 60. பல்சஸ்னால் பருப்பு வகைகள் அதில் வந்து 10 to 25 கிராம். நட்ஸ் அண்ட் ஆயில்ஸில் 22 to 39 கிராம். ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸில் வந்து 99 கிராம்ஸ். கேன் சுகரில் வந்து 80 கிராம்ஸ். சாகோவில் வந்து 94 to 95 கிராம். ஹனியில் வந்து 4 to 5 கிராம். ஜாகரியில் 67 to 77 கிராம். மில்கில் வந்து 10 to 25 கிராம். ட்ரைடு ஃப்ரூட், ஃப்ரெஷ் ஃப்ரூட் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். அவ்வளோதான், என்னென்னத்தில் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது நம்ம உடம்புல? ஏன்னா அது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம், அப்போ அது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை தானே பண்ணும். அப்போ என்னன்னு பாருங்கள். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் யூஸ்டு அஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எதுக்கு யூஸ் பண்ணி கையை எப்படி தூக்குனாலும் அது எனர்ஜி தான். அந்த கையை தூக்கிறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி வேணும், நடக்கிறதுக்கு வேணும், நிற்கிறதுக்கு வேணும், ரன்னிங்க்கு வேணும், எல்லாத்துக்குமே. ஒரு பொருளை இந்தாண்டே இந்த இடத்து அந்தாண்ட வைக்கணுன்னாலும் உன்னோட எனர்ஜி வேணும். அப்போ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து கார்போஹைட்ரேட் தான். The primary function of the carbohydrate is supplying energy for body functions and for doing work. அதாவது கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி எப்படி சப்ளை பண்ணுது, எனர்ஜியை அதோட ப்ரைமரி ஃபங்க்ஷனே வந்து எனர்ஜியை சப்ளை பண்ணுறது தான். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி ஃபங்க்ஷனுக்காக, நம்ம ஒர்க்கை வந்து பண்ணணுங்கிறதுக்காக. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் த எக்ஸசிவ் பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட் வந்து ஆக்சிடேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆக்சிடேஷன்னா என்னன்னு நான் லாஸ்ட் கிளாஸில் தான் சொன்னேன். எந்த 2 மாலிகுல் சேர்ந்து ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் அப்படின்னு பார்த்தேன். ஓகேவா? அதுக்கு வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஃபேட் வந்து ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு. ப்ரிவெண்ட் த எக்ஸசிவ் பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட். அதிகமாக ஃபேட்டும் ப்ரோட்டீனும் பிரேக் டவுன் ஆகாமல் கார்போஹைட்ரேட் வந்து பார்த்துக்குது. தே ப்ரொவைட் the carbon skeleton for the synthesis of some non-essential amino acid. non-essential amino acid வந்து அந்த இது கூட கார்பன் ஸ்கெல்டன் கூட சேர்ந்து சிந்தசிஸ், அதாவது சின்னதெல்லாம் சேர்ந்து பெருசாக உருவாகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆட் வெரைட்டி, ஃப்ளேவர் அண்ட் பல்க் டு த டயட். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் டயட்டில் வந்து சேர்த்துக்கலாம். பல்காக சாப்பிட்ணுன்னா வெறும் சாதம் மட்டும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்லாம், அதெல்லாம் பல்காக கார்போஹைட்ரேட் உனக்கு கிடச்சிருது. இல்லை அதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பிரியாணி சாப்பிட்ற நார்மல் ரைஸ்க்கும் பிரியாணிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஆனால் ரெண்டுமே அரிசி தான். அப்போ நார்மலாகவும் சாப்பிட்லாம், அதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். Carbohydrates in the form of cellulose and hemicelluloses provide roughage in the diet and increase the stool bulk. This prevent constipation. roughage அப்படின்னா அதாவது இந்த நூல், அதாவது ஃபைபர் இருக்குல்ல, நார்ச்சத்து, அதை தான் நம்ம ரஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நார்லாம் அதிகமாக சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃபர் பண்ணி பாருங்கள் உன்னோட டிக்ஷனரியில். கார்போஹைட்ரேட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஹெமிசெல்லுலோஸ். அது வந்து செல்லுலோஸ் ஃபார்ம்லேயும் ஹெமிசெல்லுலோஸ் ஃபார்ம்லேயும் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ரஃபேஜை வந்து ப்ரொவைட் பண்ணுது என் டயட்டில். அந்த ரஃபேஜ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த ஸ்டூல் வந்து ரொம்ப ஹார்டாகிடாமல், ஸ்டூல் மீன்ஸ் மோஷன் ரொம்ப ஹார்டாகிடாமல் ஃபைபராக இருக்கிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது. அது என்ன செய்யுது அப்படின்னா ஈஸியாக வந்து மோஷன் பாஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதுக்கு கார்போஹைட்ரேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு ஃபங்க்ஷன் கார்போஹைட்ரேட்டோடது. ப்ரோட்டீன் ஸ்பேரிங் ஆக்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டிஷ்யூ க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது டிஷ்யூ க்ரோத் ஆகிறதுக்கும் அதை வந்து மெயின்டெனன்ஸ் இப்போ இருக்கிற மாதிரியே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த கார்போஹைட்ரேட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் கம்போசிஷன் ஆஃப் ஃபேட் ஆஸ் ஃபேட் பர்ன்ஸ் இன் த ஃப்ளேம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இது வந்து அதாவது ஃபேட் வந்து கம்போஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஸ் ஃபேட் பர்ன்ஸ், ஃபேட் வந்து பேர்ன்னா என்ன, அப்படி எரியுமா தக்கன்னு, அது கிடையாது. அந்த இடத்துலேருந்து கரையிறதுன்னு அர்த்தம். பேர்ன்னாவே கரையிறது இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் வந்து ஹெல்ப் பண்ணுது. கார்போஹைட்ரேட் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மம்மல்ஸ்.
நம்மளோட ஜிஐ ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்போஹைட்ரேட். மம்மல்ஸ் அப்படின்னா பாலூட்டிகள்னு அர்த்தம். சரிங்களா, அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. Adequate amount of carbohydrate will prevent the degradation of skeletal muscle and other tissues such as the heart, liver and kidneys. Thus ketosis will be prevented. அதாவது நம்மளுக்கு டெய்லியும் நம்மளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கிடைக்கல அப்படின்னா டெக்ரடேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில், அதாவது டு ப்ரிவென்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து டெக்ரடேஷனாக கரைஞ்சி போகிறத தடுக்குது இது கார்போஹைட்ரேட்டு. அண்ட் அதர் டிஷ்யூ அப்படின்னா ஹார்ட்டு, கிட்னி, லிவரில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே அதோட வேலையை செய்யறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம வெளியில் செய்கிற வேலை ஆக்டிவிட்டி எனர்ஜி இல்லாமல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயும் இப்போ ஹார்ட் வந்து துடிச்சிட்டே இருக்குல்ல, அப்போ அதுக்கு எனர்ஜி வேணும். லிவர் அதோட வேலையை செய்கிறதுக்கு எனர்ஜி வேணும். கிட்னி அதோட வேலையை செய்கிறதுக்கு எனர்ஜி வேணும். அப்போ உள்ளுக்குள்ளேயும் அந்த எனர்ஜியை வந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் தருது. அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் பண்ணுது இது. அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் கண்டைன் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னஸ் இன்க்ளூடிங் சுக்ரோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஹை ஃப்ரக்டோஸ், கார்ன் சிரப் அண்ட் லாக்டோஸ். உனக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எதில் பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்லேயே பார்த்தோம். கார்போஹைட்ரேட்னால் வந்து ஸ்வீட் டேஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நம்ம ஸ்வீட் டேஸ்ட் தரக்கூடிய எல்லாமே நம்மளோட கார்போஹைட்ரேட்டோட டைப்ஸ் தான். ஓகேங்களா. these types of sweeteners not only impart flavor to the food but also can be metabolized for energy. அது அந்த ஸ்வீட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக மட்டும் ஃபுட்டில் சேர்க்கல, அதனால நம்மளுக்கு எனர்ஜியும் கிடைக்கிது. அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். Soluble dietary fibers like pectin, gum and mucilage pass undigested through the small intestine or degraded into fatty acid and gases by the large intestine. வெளியில் தள்ளுது, அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து வெளியில் தள்ளுது எல்லாத்தையுமே, அந்த ஃபேட்டி ஆசிட், கேஸு எல்லாத்தையுமே. அதுக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட்டோட அந்த பெக்டின், கம், அதை ஏற்கனவே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? அந்த கம் அண்டு மியூசிலேஜ், இது எல்லாமே லாஸ்ட்டாக பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில். அதுதான் வந்து இந்த டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. அப்போ அது எல்லாமே வந்து இது எல்லாத்தையும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு தள்ளுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து the fatty acid produced in this way can either be used as a fuel for the large intestine or be absorbed into the bloodstream. அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து அதோடைய எனர்ஜி ஃபேட்டும் நம்மளுக்கு வந்து எனர்ஜிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து எனர்ஜி தரும்போது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய் பிளட் ஸ்டெம்மில் வந்து அப்சர்வ் ஆகிக்குது ஃபேட் எல்லாமே. Therefore dietary fiber is essential for proper intestinal health of the body. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஃபைபர் வந்து நம்மளோட பாடி ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்டெஸ்டைனில் வந்து அதில் உள்ள எல்லா சத்துமே உறிஞ்சு எடுத்துக்கிட்டு வெறும் நார் தான் வெளியில் தள்ளுது. அதுவும் ஈஸியாக போகிறதுக்காக டு ப்ரிவெண்ட் த கான்ஸ்டிபேஷன். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். அடுத்தது வந்து டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை பார்த்தோம். அடுத்தது டைஜஷன்னா இது எப்படி டைஜஷன் ஆகுது? கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கார்போஹைட்ரேட் எப்படி டைஜஷன் ஆகுது? த டூ டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டார்ச் அண்ட் சுகர். ரெண்டு டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட் வந்து ஸ்டார்ச்சும் சுகரும். அண்ட் போத் ஆஃப் திஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் டைஜஸ்டட் ஆர் broken down into their most elementary form along the gastrointestinal tract. இது ரெண்டு தான் டைஜஷன் ஆகுது நம்மளோட gastrointestinal tractல. Amylase, an enzyme which breaks apart starch, is found in the mouth in the small intestine. ஏற்கனவே பார்த்தோம், நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் வந்து நம்ம சலைவாவில் உள்ள அமைலேஸ்னால தான் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் ஆகுது. அதனால தான் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும். நம்ம மென்னுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எச்சில் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அது கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கலக்கிறதுனால அதில் உள்ள கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் நம்மளோட ஈசோஃபேகஸ் டு கேஸ்ட்ரிக்கு போகுது, ஸ்டமக்குக்கு. அங்கே இருக்கிற அந்த என்சைம்னால இன்னும் ஈஸியாக பிரேக் டவுன் ஆகி நம்மளோட டைஜஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு செரிக்கலை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்லா மென்று சாப்பிட்றவங்க, சரிங்களா. மென்று சாப்பிடாமல் அவசரம்னு உருட்டி போடுறவங்க தான் எனக்கு சாப்பிட்டது செரிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போ நம்ம நல்லா மெல்லும் போது நம்மளோட சலைவா கூட அது கலக்கும் போது தான் நல்ல பிரேக் டவுன் ஆகி இன்னும் குட்டி குட்டி துகள்கள்லாம் நம்மளோட ஸ்டொமக்குக்கு போகிறது, ஓகேங்களா. Similarly, the three major enzymes which break apart sugar, அதாவது 3 என்சைம் வந்து சுகரை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. மேஜர் என்சைம்ஸ் which break apart சுகரை வந்து சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ்
ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த மவுத் அண்ட் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். அதை வந்து இந்த மூணும் வந்து அந்த சுகரை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஆக்குது. ஒன்ஸ் திஸ் digested starch and sugar begin to move through the small intestine. அது அங்கே வந்து டைஜஷன் ஆகிடுச்சி அப்படின்னா அடுத்தடுத்து ஸ்டொமக்குக்கு, டியோடினத்துக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வர ஆரம்பிச்சிடும். தே ஆர் ஏபிள் டு பி அப்சர்வ்ட். அது மாறினதுக்கப்புறம் அது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு தகுந்தாற் போல் அதை மாற்றிக்கும். அந்த இடத்துல ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து அது அப்சர்வ் ஆகிடும் கார்போஹைட்ரேட்டு. அடுத்து அப்சர்ப்ஷன். ஃபஸ்ட்டு டைஜஷன் பார்த்தாச்சு, எங்கே டைஜஷன் ஆகுதுன்னு. சலைவால் ஆகுது, கேஸ்ட்ரிக்கில் ஆகுது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஆகுதுன்னு பார்த்தோம். 3 இடத்துலையும் டைஜஷன் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. அடுத்து அப்சர்ப்ஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கார்போஹைட்ரேட் ஆர் broken down into their simplest form, அதான் அந்த ஸ்டார்ச் சுகர் ரெண்டும் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா குயிக்லி அப்சர்வ்ட் அலாங் த அப்பர் அண்ட் லோயர் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஈஸியாக சீக்கிரமாக ஸ்மால் இன்டெஸ்டைனில் போய் அது அப்சர்வ் ஆகிக்குது. ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு வில்லை அப்சர்வ் த கார்போஹைட்ரேட். ஏற்கனவே வந்து அனாட்டமியில் பார்த்துருப்பீங்க. ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து உள்பக்கம் வில்லை அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா இப்படி யூவை தலைகீழ கவுத்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் குட்டி குட்டியாக இருக்கும். அது பேர் தான் வில்லை. அதுதான் வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை அப்சர்வ் பண்ணுது. தென் தே ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த பிளட் ஸ்டெம் அண்ட் கேரி டு மசில்ஸ் அண்ட் த லிவர். அது வந்து அப்சர்வ் பண்ணி கார்போஹைட்ரேட் அப்சர்வ் பண்ணி பிளட் வெசலுக்கு அனுப்புது. பிளட் வெசல்ஸ்லேருந்து அந்த கார்போஹைட்ரேட் வந்து மசில்ஸ்க்கும் லிவருக்கும் போகுது. இதுதான் அப்சர்ப்ஷன். அடுத்து ஸ்டோரேஜ். சரி போகுது, நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா அப்படியே அப்சர்ப்ஷனாக அது வந்து எனர்ஜியாக மாறிடும். எனர்ஜியாக மாறி வெளியில் வந்துடும். இப்போ நீ எந்த வேலையுமே செய்யலை. இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோ பெட்டில். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமலே இருக்க முடியுமா? அவங்க எந்த வேலையும் செய்யலை, எனர்ஜி வந்து அவங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ என்ன செய்கிறோம்? ஒரு இட்லி கொடுக்குறோம், ஒரு கஞ்சி சாதம் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறோனாலும் ஆனால் அதில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்போ கார்போஹைட்ரேட் வந்து பிரேக் டவுன் ஆகுது, அப்புறம் அப்சர்ப்ஷன் ஆகுது, எல்லாம் ஆகுது. ஆனால் எனர்ஜியே வெளியில் போகல. அப்போ அது என்ன ஆகும்? அப்போ நம்ம உடம்புல வந்து அது ஸ்டோர் ஆகும். அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டோர்டு எய்தர் ஆஸ் கிளைக்கோஜன் ஆர் ஃபேட். அது வந்து எனர்ஜியாக வெளியில் போகல அப்படின்னா நம்ம உடம்புல என்னவா ஸ்டோர் ஆகும்னா கிளைக்கோஜன் அண்ட் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். கிளைக்கோஜன் இஸ் எ லார்ஜ் பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். கிளைக்கோஜன்கிறது என்னது? குளுக்கோஸோட ஃபார்ம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ கார்போஹைட்ரேட் வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் அதை எனர்ஜியாக வெளியில் தள்ளிடணும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தோன்னா அது எனர்ஜியாக வெளில போயிடும். சப்போஸ் அது எனர்ஜியாக வெளியில் போகல அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளேயே குளுக்கோஸாகவும் ஃபேட்டாகவும் மாறிடும். அப்போ குளுக்கோஸ் அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும்? சுகர் வரும். ஃபேட் அதிகமாகச்சுன்னா ஒபேசிட்டி வரும். அப்போ நாம் தான் நம்மளோட உடம்புக்கு காரணம். நீ எந்த வேலையுமே செய்யலையா? கார்போஹைட்ரேட்டே எடுத்துக்காத. கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டால் தானே அது வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி எந்த வேலையும் இல்லைப்பா, நம்ம இன்றைக்கி ரெஸ்ட்டாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னா அப்போ கம்மியாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க. அதிகமாக நல்ல ஒரு குண்டானில் நல்ல தட்டில் சாதத்தை போட்டு அப்படியே கோபுரமாக நமக்கு தான் இன்றைக்கி லீவு, நமக்கு தான் பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழி பறித்து சாப்பிட்டு ஒரு வேலையில் நல்லா தூங்கணும்னு வச்சுக்க, எனர்ஜி அது வெளியில் போகாது. என்ன ஆகிடும்? அப்படியே குளுக்கோஸாகவும் ஃபேட்டாகவும் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? A small part of the process of glycogen formation is called glycogenesis. அது கிளைக்கோஜனாக கார்போஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுதில்ல, அதுக்கு பேர் தான் வந்து கிளைக்கோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். A small part of glucose is stored in liver and muscle as glycogen and some portion of glucose is converted into fat and stored in adipose tissue. adipose tissue எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம். எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு மசில் அதிகமாக குண்டாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிஷ்யூ நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் மெயினாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? பிலோ த அம்பிளிக்கல், டெல்டாய்டு ஏரியா, குளூட்டியல் ஏரியா, தை ஏரியா, இந்த இடத்துலலாம் அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த இடத்துலலாம் உனக்கு மசில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ முழுக்க அதுக்கு காரணம் நீங்கள் தான். அப்போ கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிட்றீங்க, ஆனால் அதுக்குரிய எனர்ஜியே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவா மாறும்? கிளைக்கோஜனாக மாறுது. கிளைக்கோஜனும் அதிகமான என்னவா மாறுதான்? ஃபேட்டாக மாறுது. ஃபேட்டாக மாறி எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் ஸ்டோர் ஆகுது. அப்போ குண்டாக இருக்கிறவங்களாம் இளைக்கணுன்னா கம்மி கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோ, அதிக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இளைச்சவங்க குண்டாகணுன்னா அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்டோரேஜ். அடுத்து கார்போஹைட்ரேட் டிஃபிஷியன்சி. கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கவே இல்லை மேம், நான் வந்து டெய்லியும் இப்போ வந்து நான் டெல்லி போய் ஒரு மாதம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு போனேன்னு வச்சுக்க, அங்கே 3 வேளையும் சப்பாத்தி பரோட்டா தான். உனக்கு வந்து
ஏன்னா அது கார்போஹைட்ரேட்டே அவ்வளோவா கிடைக்காது. அப்போ கார்போஹைட்ரேட் டிஃபிஷியன்சி வந்துடும். டிஃபிஷியன்சினாவே அது கம்மியாக வருதுனாலையோ அதிகமாக வருதுனாலே வரக்கூடிய டிசீஸ்ன்னு அர்த்தம். சரியா? டிஃபிஷியன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் மே லீட் டு மேல்நியூட்ரிஷன் ஆர் அண்டர் நியூட்ரிஷன். அது கம்மியாகிடுச்சு, கார்போஹைட்ரேட் நீ கம்மியாக எடுத்துக்கிற அப்படின்னா நீ மேல்நியூட்ரிஷனுக்கும் அண்டர் நியூட்ரிஷனுக்கும் போயிடுவேன். எக்ஸஸ் இன்டேக் ரிசல்ட் இன் ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டி. அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா ஓவர் வெயிட் ஆகிடுவேன், ஒபேசிட்டி ஆகிடுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அண்டர் நியூட்ரிஷன். அண்டர் நியூட்ரிஷன் மே பி டிஃபைன்ட் ஆஸ் எ ஸ்டேட் ஆஃப் பார்ஷியல் ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன்னாவே இது ஃபாஸ்டிங் இருக்கிறது, என்னது தமிழில் விரதம் இருக்கிறது. அப்போ அண்டர் நியூட்ரிஷன் வந்து எதனால் வருது அப்படின்னா பார்ஷியல் ஸ்டார்வேஷன், சாப்பிடாமல் இருக்கிறதுனால வருது. இன்அடிக்வேட் நியூட்ரிஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் லேக் ஆஃப் ஃபுட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த பாடி டு அப்சர்வ் ஆர் அசிமுலேட் நியூட்ரிஷன் ப்ராப்பர்லி. அண்டர் நியூட்ரிஷன் இஸ் 2 டைப்ஸ். அதாவது இது வந்து அண்டர் நியூட்ரிஷன் எதனால் வருதுன்னா, ஒன்று நீ கம்மியாக எடுத்துக்கிறதுனால வருது, நீ கரெக்ட் அளவு எடுத்துக்கிட்டாலும் என்னது அது வந்து அப்சர்ப்ஷன் ஆகாமல் வேஸ்ட்டாக வெளியில் போயிடுது, அதனாலையும் வரலாம். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் அண்டர் நியூட்ரிஷன் இருக்குது. ப்ரைமரி அண்டர் நியூட்ரிஷன், செகண்டரி அண்டர் நியூட்ரிஷன். ப்ரைமரி அண்டர் நியூட்ரிஷன் மீன்ஸ் primary undernutrition is one of the most basic types of malnutrition and occurs in people who do not have enough nutrients in their diet. Primary undernutrition சரியான சாப்பாடு, இப்போ டெய்லி அலவன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது வந்து தேவையான அளவு, இன்றைக்கி இவ்வளோ கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு தேவைன்னா அந்த அளவு எடுத்துக்காமல் அதுக்கு கம்மியாக எடுத்துக்கிறது, அதுக்கு பேர் தான் ப்ரைமரி அண்டர் நியூட்ரிஷன். செகண்டரி அண்டர் நியூட்ரிஷன் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அட் விச் த பர்சன் இஸ் அன் எனர்ஜி பேலன்ஸ் ஆல்தோ அட் காஸ்ட் எய்தர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் டு ஹெல்த் ஆர் ஆஸ் அண்ட் இம்பேர்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹெல்த். அவங்க கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட பாடியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இம்பேர்மெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்டொமக் சரியாக வேலை செய்யலை, இன்டெஸ்டைன் சரியாக வேலை செய்யலை, லிவர் சரியாக வேலை செய்யலை, கிட்னி சரியாக வேலை செய்யலைன்னா அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஃபுட்டு வந்து கரெக்டான அளவு நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதுதான் செகண்டரி அண்டர் நியூட்ரிஷன். அடுத்தது கிளைகோசியூரியா. கிளைகோசியூரியா இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சுகர் இன் த யூரின். நீ பாட்டுக்கு கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா எனர்ஜியே வேஸ்ட் ஆகாமல் அது என்னவா மாறுதுன்னு சொன்னால் கிளைகோஜனாக மாறுது. அது குளுக்கோஸோட ஃபார்ம்னு பார்த்தோம். அப்போ உன்னோட பாடியில் என்ன ஆகிடும், குளுக்கோஸ் அதிகமாகிடும். அப்போ அதிகமான குளுக்கோஸை எது வெளியில் தள்ளணும், கிட்னி வந்து வெளியில் தள்ளும். அப்போ கிட்னி வெளியில் தள்ளுறது எது, யூரின். அப்போ யூரினில் வந்து குளுக்கோஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் கிளைகோசியூரியா. த குளுக்கோஸ் ப்ரெசன்ட் இன் த யூரின் இஸ் கால்டு கிளைகோசியூரியா. இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் 1 mark. ஓகேவா? அடுத்து கேலக்டோசீமியா அப்படின்னா கேலக்டோஸ் இஸ் எ சுகர் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் மில்க் அண்ட் இன் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதாவது கேலக்டோஸ் அப்படின்னு நம்ம டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில் பார்த்தோம். அது வந்து மில்கில், அதாவது மில்கில் இருக்குது, அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அது நம்மளோட பாடியில் அதை சாப்பிட்றது மூலயமா நம்மளோட பாடியில் அதிகமாகிடுறது கேலக்டோஸ். அடுத்து பென்டோசூரியா. பென்டோசூரியா இஸ் a condition where the sugar xylitol a pentose present in the urine in unusually high concentration. அதாவது அந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது பிளட்டில் அப்படின்னா அது யூரின் வழியாக வெளில போகுதுன்னு பார்த்தோம். குளுக்கோஸாக வெளில போச்சுன்னா அது பேர் குளுக்கோசூரியா, பென்டோஸாக வெளில போச்சுன்னா அது பேர் பென்டோசூரியா. கீட்டோசிஸ். when body does not have enough carbohydrate to produce energy from glucose, it begin to burn fat for energy instead. இப்போ வந்து ஸ்டார்வேஷன், மேம் நான் வந்து 2 நாள் நிறையா சாப்பிட்டேன் மேம் ஃபங்க்ஷனு, அப்போ நான் எப்படி மேம் அதை வந்து சரி பண்ணுறது அப்படின்னா, 3ஆவது நாள் நீ சாப்பிடாத விட்டுடு. அப்போ உன் உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கு பற்றியா, 3ஆவது நாள் சாப்பிடாம விட்டுடு. ஆனால் நார்மல் ஒர்க் எல்லாமே நீ பண்ணணுன்னு வச்சுக்கேன். அப்போ கார்போஹைட்ரேட் இப்போ நீ எடுத்துக்கல, அப்போ அது வந்து உன்னோட எனர்ஜியாக வராது. அப்போ ஸ்டோர் ஆகிருக்கு பற்றியா ஃபேட்டு, அதுதான் வந்து உனக்கு எனர்ஜியாக வெளில கிடைக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ கிளைக்கோஜனும் ஃபேட்டும் அது எல்லாமே பேர்ன் அப் ஆகி உனக்கு எனர்ஜியாக வெளியில் வந்துடும். அப்போ அதுக்கு பேர் தான் கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டோர் ஆகிருக்கிற கிளைக்கோஜன், ஸ்டோர் ஆகிருக்கிற குளுக்கோஸ்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் தான் கீட்டோசிஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க், நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னென்னா இது கார்போஹைட்ரேட் டிஃபிஷியன்சி. என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்நார்மல் ஃபேட் மெட்டபாலிசம் இருக்கும், பிரேக் டவுன் ஆஃப் பாடி போர்ஷன் இருக்கும், இன்க்ரீஸ்டு சோடியம் எக்ஸ்க்ரீஷன் இருக்கும், எக்ஸ்க்ரீஷனாக வெளியில் தள்ளுறது, லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன்னா மோஷன் போகாமல் இருக்கிறது, அத்ரோஸ்க்ளிரோசிஸ், பிளட் வெசல்ஸில் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கிறது, அப்பெண்டிசைட்டிஸ் வரும், லோ பிளட் ப்ரெஷர் வரும். இதெல்லாமே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மால்நியூட்ரிஷன்.
அடுத்தது எக்ஸஸ் ஆர் ஓவர் கன்சப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். இதுக்கு இப்போ பார்த்தது வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் கார்போஹைட்ரேட். இப்போ பார்க்க போகிறது வந்து எக்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் ரிஃபைன் சுகர்ஸ் குட் பி ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் டென்டல் கேரீஸ் ஆர் டூத் டிகே. அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா டூத் டிகே, டென்டல் கேரீஸ் வரும் அப்படின்றாங்க. ஏன்னா குளுக்கோஸ் தானே அது, அதனால். எக்ஸசிவ் சுகர் depresses the appetite, provide hollow calories and could result in malnutrition. எக்ஸசிவ் சுகர் வந்து அப்பைட்டைட்டை வந்து டிப்ரெஸ் பண்ணிடுது. அப்பைட்டைட்டை பசியை தூண்டாமல் அதை கம்மி பண்ணிடுது. ஹாலோ கேலரி, அதாவது வந்து கேலரியை வந்து அதிகமாக கொடுக்குது. ஹை இன்டேக் ஆஃப் சுகர் அண்ட் ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் த blood triglyceride level leading to heart disease. அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேட்டாக மாறுது. அந்த ஃபேட் வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ்க்கு வழிவகுக்குது. when excessive carbohydrates are consumed they are converted into fat and deposited in the adipose tissue which could lead to obesity. அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டால் அது ஃபேட்டாக மாறுது. ஃபேட்டு போய் அடிப்போஸ் டிஷ்யூவில் டெபாசிட் ஆகிடுது. அதனால் ஒபேசிட்டி வருது. எக்ஸசிவ் ஃபைபர் could irritate the intestinal lining causing cramp or bloating due to gas formation. எக்ஸசிவ் ஃபைபர் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நம்மளோட அப்டமனை இரிட்டேட் பண்ணுது. ப்ளோட்டிங் அப்படின்னா அப்படியே பொதன்னு இருக்கும்ல வயிறு, அது பேர் தான் ப்ளோட்டிங்னு சொல்லுவோம். கேஸ் ஃபார்மேஷன் உள்ளே இருந்துச்சுன்னா மேலே வந்து ப்ளோட்டிங்காக இருக்கும் அப்டமன். எக்ஸசிவ் ஃபைபர் இன்டர்ஃபியர் வித் த அப்சர்ப்ஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் மினரல் எலிமெண்ட்ஸ் சச் அஸ் அயன் அண்ட் கால்சியம். அதிகமான ஃபைபர் வந்து எதை இன்டர்ஃபியர் பண்ணுது அப்படின்னா அயன் அண்ட் கால்சியம் அப்சர்ப்ஷனை வந்து இது பண்ணுது, இன்டர்ஃபியர் பண்ணுது. எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் மே லீட் டு ஓவர் வெயிட். அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் வெயிட்டுக்கு வழிவகுக்குது. அது எக்ஸசிவாக எடுத்துக்கிட்டால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஹைப்பர் லிப்பிடிமியா வரலாம். ஹைப்பர் லிப்பிடிமியா அப்படின்னா லிப்பிட்ஸ் வந்து பாடியில் அதிகமாக இருக்கிறது, பிளட் வெசல்ஸில். ஆஸ்மா வரலாம், ஸ்லீப் அப்னியா, மெட்டபாலிக் சிண்ட்ரோம், லோ பேக் பெயின், டெப்ரெஷன், லோ செல்ஃப் எஸ்டீம், இது எல்லாமே எக்ஸசிவாக எடுத்துக்கிட்டால் வரலாம். எப்படி வந்து இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டயட் ஷுட் பி எ பேலன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். டெய்லி அலவன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கணும். பிளேட் ஷுட் கண்டெயின் ட்வைஸ் as many carbohydrate as protein. ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டில் நீ சாப்பிட்றன்னா நீனே பார்க்கணும் கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் சமமாக இருக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பிளேட்டில் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது base each of our meals on a complex carbohydrates such as potato, whole meal, bread or brown rice and include vegetables. எல்லாமே சமமான அளவு எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸும் சமமான அளவு எடுத்துக்கணும், ரைஸும் சமமான அளவு எடுத்துக்கணும். Finish the meal with fruit and this should ensure to get a balance of complex and simple carbohydrate. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள உங்களோட டெய்லி அலவன்ஸ் வந்து அதில் ஈக்குவல் ஆகிடும். Use high fiber whole grain cereals as part of our breakfast. Use whole meal bread for the toast. அதிகமாக ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ரைஸ் அந்த மாதிரி சீரியல்ஸாக எடுத்துக்காமல் பிரெட் டோஸ்ட் மட்டும் அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். Cut down on the amount of refined white flour product in our diet such as white bread, pizza and white pasta and rice. இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. The refining process produce simple carbohydrate and many vitamins and minerals are lost. சிம்பிள் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்கணும், ரொம்ப அதிகமான கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்கக்கூடாது. Fruit is naturally high in sugar, so our fruit juices and smoothies. Fruit juice வந்து எடுத்துக்கலாம், நம்ம சாப்பாட்டுக்கு பதிலாக fruit juice கூட எடுத்துக்கலாம். In liquid form, these sugars can damage our teeth, but these drinks count towards our 5 a day, can contain fiber, vitamin and minerals. சுகர் எடுத்துக்கிட்டால் டென்டல் கேரிஸ் வரும்னு பார்த்தோம். ஆனால் ஃப்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து நிறையா இருக்குது. ஃபைபர், விட்டமின், மினரல்னு நிறையா கிடைக்குது. டு அவாய்ட் டூத் டிகே இட் இஸ் பெஸ்ட் டு ட்ரிங்க் தம் வித் ஏ மீல். அதை தனியாக குடித்தா தான் அந்த சுகர் வந்து நம்ம பல்லில் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு டென்டல் கேரிஸ் வரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு குடித்தாலோ இல்லை குடிச்சிட்டு சாப்பிட்டாலோ அது எல்லாமே என்ன பண்ணிவிடும், நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். ஓகே, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? டிஃபிஷியன்சினா என்ன ட்ரீட்மெண்ட், ஓவர் ஆயிடுச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட்? டு டிக்ரீஸ் த ஒபேசிட்டி பை த எக்ஸசைஸ். எனக்கு அதிகமாக என்ன தான் சொன்னால அதிகமாகிடுச்சு, நான் கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன் மேம், அதிகமாகிடுச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணினா அந்த இது வந்து டிக்ரீஸ் ஆகிடும். டு மெயின்டைன் த ஹெல்த்தி டயட் அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் ஃபார் திஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் த ஓவர் கன்சப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். நம்ம வந்து மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறத விட எக்ஸசைஸாக அந்த எனர்ஜியை வந்து பர்ன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கார்போஹைட்ரேட் டெஃபிஷியன்சிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரோட்டீன் பார்க்கலாம்.
கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன பார்த்தோம், கார்போஹைட்ரேட்னா என்ன, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சோர்ஸ் என்ன, அது எப்படி அப்சர்ப்ஷன் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ஸ்டோர் ஆகுது, அது அதிகமாக எடுத்துக்கிட்டால் என்னெல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், கம்மியாக எடுத்துக்கிட்டால் என்னெல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ப்ரோட்டீன் பார்க்கலாம். தேங்க்யூ.